உங்களோட பேர் என்னங்கண்ணா? எங்கேருந்து வரீங்க? தரவரிசை என்ன? என்ன துறை எடுத்திருக்கீங்க? என் பேர் ராஜபாண்டியன், மதுரையிலேருந்து வரேன். என்னோட ஓவரால் ரேங்க் 174, கம்யூனல் 49, போலீஸ் டிபார்ட்மெண்ட் எடுக்கிறேன். என்ன படிச்சிருக்கீங்க? நான் பி சிவில். எப்போ டிஎன்பிஎஸ்சி படிக்க ஆரம்பிச்சிங்க? டிஎன்பிசி ஸ்டார்ட் பண்ணது வந்து 2023ல். அதுக்கு முன்னாடி ஒரு 2 வருஷம் ஸ்டெனோ தான் படித்தேன். மதுரையில் ஒரு ஃப்ரீ இன்ஸ்டியூட் இருக்கு, ரஃபேல் சார்ன்னு சொல்லி ஒரு சார் வச்சு நடத்துகிறாரு. எஸ்தர் சோசியல் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி முன்னாடியே நிறையா பேர் சொல்லியிருப்பாங்க. அங்கே தான் நாங்கள் ஸ்டெனோ முடித்தேன். 2 வருஷம் ஸ்டெனோ முடிச்சுட்டு 1 இயர் கேப் விட்டு அப்புறம் ப்ரிப்பரேஷன் ஆரம்பித்தேன். போன குரூப் 4 வந்து சிவி வந்துச்சு, அடுத்து மெசேஜ் வந்துடுச்சு வராதிங்கன்னு சொல்லி. அடுத்து குரூப் 2A கிளியர் பண்ணேன். அதுவும் சிவி வந்தேன், உள்ளே வந்தேன், கிடைக்கல. அதுக்கப்புறம் இப்போ போலீஸ் கிடைச்சு. இப்போ டிஎன்பிஎஸ்சி படிக்க ஆரம்பிச்ச அப்புறம் எப்படி படிக்கணும், எங்கெங்கெல்லாம் படிக்கலாம், எதெல்லாம் படிக்கக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்க எவ்வளோ நாட்கள் எடுத்துக்கிச்சு? இல்லை, அது ஒரு ப்ராப்பராக ஒரு இன்ஸ்டியூட்டோ இல்லை ஒரு ஃப்ரீ இன்ஸ்டியூட்லாம் நிறையா இருக்குது. அந்த மாதிரி போயிட்டோன்னா அது சீக்கிரமே தெரிஞ்சிடும். நம்மளா எடுத்து நம்மளா உட்காந்தோன்னா அந்த ப்ராசஸ் டிலே ஆகும். அது எப்படி? எனக்கு நான் ஃபஸ்ட்டு நானாக தான் படிக்க ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டெனோவில் தமிழும் மேக்ஸும் மட்டும் படிங்க, ஒரு 140 போட்டால் சேஃப்னு சொன்னாங்க. அதை நம்பி படித்தேன். தமிழில் ஒரு 87, மேக்ஸில் ஒரு 22 போட்டேன். அந்த எக்ஸாம் தான் வரல. அடுத்து வந்து ஜிஎஸ்ஸும் சேர்த்து படித்தனால இப்போ ஓரளவு கிராக் ஆயிடுச்சு. எவ்வளோ கேள்விகள் போட்டீங்க? 141. ஓகே. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இப்போ நீங்கள் படித்ததில் தமிழுக்கு வந்து முன்னாடி நீங்கள் படித்ததுக்கும் லாஸ்ட் அட்டம்ப்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. தமிழ்னா இப்போ ஹோல் சிலபஸே மாற்றிட்டாங்க. எனக்கு தமிழில் எது கஷ்டமாக இருந்துச்சுன்னா, இப்போ நான் இங்கிலீஷ் மீடியமு. தமிழ் வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்க வேண்டியதாக இருந்துச்சு. இங்கிலீஷ்னா அப்படி இங்கிலீஷ் பேசி அப்படி இல்லை, தமிழ் வந்து இலக்கணத்துலேருந்து ஆரம்பிக்கணும். அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கு ப்ராசஸ் வந்து டைம் எடுக்கும். இப்போ ஃபுல்லாமே இலக்கணம், 100 கொஸ்டினுமே லைக் இலக்கணம் தான் இருக்குது. 15 என்னமோ தான் செய்யுள், உரைநடை இதெல்லாம் இருக்குது. அதுதான் இப்போ இலக்கணத்தை நீங்கள் எந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டீங்களா, புரிஞ்சு படிச்சிங்களா, எந்த மாதிரி படிச்சிங்க, என்னென்ன சோர்ஸில் படிச்சிங்கன்றதை சொல்லுங்கள். இலக்கணம் புரிஞ்சு தான் படிக்கணும். யூடியூப் வீடியோஸ் நிறையா இருக்குது. யூடியூப் வீடியோஸ் தான் முக்கால்வாசி பார்க்குறது. அதுவும் போல் இன்ஸ்டியூட்லேருந்து கிடைக்கிற மெட்டீரியல்ஸு அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன். மேக்ஸ் எந்த மாதிரி படிச்சிங்க? மேக்ஸு ஒரு சேனல் இருக்குது, சம்திங் இந்த டாஃப்னு ஒரு அகாடமி, அதுலேருந்து வெளியே வந்து ஒரு சார் நடத்தினார். அந்த வீடியோஸ் தான் பார்த்தோம். மேக்ஸ் பேசிக்காக கொஞ்சம் நல்லா போடுறனால இந்த தடவையும் 22 to 23 கொஸ்டின்ஸ் போட்டேன். தமிழ் 75 போட்டேன், பேலன்ஸ் வந்து ஜிஎஸ். இப்போ ஜிஎஸ்ல கடந்த முறை படிக்கல, அதை நான் செய்த தவறு அப்படின்னு சொன்னீங்க. ஜிஎஸ்க்கு இந்த வாட்டி எந்த மாதிரி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்க? இல்லை, கம்ப்ளீட்டாகவே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எந்த இதையுமே விடக்கூடாது அப்படின்னு சொல்லி சயின்ஸ் மட்டும் தொடலை, மித்தபடி எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆமாம், ஜிஎஸ்ஸுக்கும் ஒரு புக் இருக்குது ரிவைஸ் பண்ணுறதுக்கு, விவிடிஎன்பிஎஸ்சின்னு சொல்லி ஒரு அகாடமி புக். அந்த புக்கில் வந்து ஒன்லைனராக கொடுத்துருப்பாங்க. ஒரு லெசன் படிக்கிறோன்னா அதோட ஒன்லைனர் கொஸ்டின்ஸ் இருக்கும், அதை வச்சு ஹோல்சமாக ரிவைஸ் பண்ணுவேன். இப்போ ஜிஎஸ்க்கு வேறு எதுவும் அவுட் சோர்ஸ் புக்ஸ் படிச்சிங்களா? யூடியூப் சேனல்ஸ் எதுவும் ஃபாலோ பண்ணீங்களா? இல்லை, அவுட் சோர்ஸ் ஸ்கூல் புக்ஸ் மட்டும்தான் படித்தேன். இப்போ ஜேஏக்கு படிக்கிறவங்க அதை கண்டிப்பாக படித்து தான் ஆகணும். ஏன்னா அவங்களாம் 150 to 153 கொஸ்டின்ஸ் போடணும் கண்டிப்பாக. அடுத்து டைப்பிஸ்ட்டு. இப்போ ஸ்டெனோன்றப்ப நம்ம ஸ்கூல் புக்ஸ் கம்ப்ளீட்டாக படித்தாலே ஓரளவு ரேங்க் உள்ள வந்துடலாம். ஓகே. நீங்கள் நோட்ஸ்லாம் எடுத்தீங்களா சார்? நோட்ஸ் வந்து எல்லாருமே கண்டிப்பாக எடுப்பாங்க. இம்பார்ட்டண்ட்டான விஷயங்களை மட்டும் நோட்ஸ் எடுத்துக்குவேன். தமிழுக்கு பெருசாக நோட்ஸ் எடுத்ததில்ல, ஜிஎஸ்க்கு நோட்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ எத்தனாவது முறை அதை படிக்கும்போது நம்ம நோட்ஸ் எடுத்தோம் அப்படின்னா அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா முதல் வாட்டி படிக்கும்போது எது இம்பார்ட்டன்ட் இல்லைன்றதை கணிக்க முடியாது. எத்தனாவது முறை படிச்சுட்டு எடுத்தால் நோட்ஸ் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? அது ஒரு 7-8 டைம் ஆச்சு புக்கை கம்ப்ளீட்டாக ரிவைஸ் பண்ணணும். ரிவைஸ் பண்ணிட்டு தான் நம்ம நோட்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆமாம், லாஸ்ட் டைமுக்கான எல்லா புக்கையும் புரட்ட முடியாதுல்ல, அந்த டைமில் அந்த நோட்ஸ் தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகே. உங்களோட ரிவிஷன் மெத்தட் பற்றி சொல்லுங்கள். நீங்கள் எந்த மாதிரி ரிவிஷன் பண்ணுவீங்க? ரிவிஷன் மெத்தட் ஜிஎஸ்க்கு வந்து அந்த நான் சொன்ன அகாடமி புக்கு தான், விவிடிஎன்பிஎஸ்சின்னு அகாடமி. அவர் எப்படின்னா ஒன்லைனரும் போட்டுட்டு அதுக்கான வீடியோவும் போட்டிருப்பாரு. அந்த வீடியோவை ப்ளே பண்ணி ஹெட்செட் மட்டும் மாட்டிடுவேன். அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். நம்மளுக்கு தேவையான லெசன்ஸை ப்ளே பண்ணி ரிவைஸ் பண்ணிப்போம். இப்போ படிக்கிறது ஒரு பார்ட் இல்லையா, அதில் ரிவிஷன் ஒரு முக்கியமான பார்ட். 2வது முக்கியமான பார்ட்டை வந்து எக்ஸாம் ஹால். அந்த 3 மணி நேரத்தை நம்ம எப்படி கையாளுறோம், எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்றதுலாம். நீங்கள் எக்ஸாம் ஹாலில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடாது, எப்படி அந்த டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணணும்னு சொல்லுங்கள். இல்லை, அது இப்போ எனக்கு இந்த வேலை வந்து ஸ்டெனோ இருக்கனால கிடச்சிச்சு. சப்போஸ் வந்து ஜேஏவா எடுக்கணும்னா இதோட கூட மார்க் போடணும்.
நிறைய கேர்லெஸ் பண்ணேன். இந்த எக்ஸாமே இப்போ முடிச்சு இந்த வேலை வாங்கின எக்ஸாமே எக்கச்சக்க கேர்லெஸ் மிஸ்டேக்ஸு. அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணாதான் ஜேஏ போஸ்ட் கிடைக்கும். அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணணும்னா நிறைய டெஸ்ட் பேட்சஸ் தான் போடுற மாதிரி இருக்கும். இல்லை, நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச கொஸ்டினாக இருக்கும். அதை அன்வான்டாக தப்பு பண்ணிட்டு வந்திருப்போம். வீட்டுக்கு வந்தால் தான் தெரியும், அதை நோட்டீஸ் பண்ணாமல் இருப்போம். ப்ளஸ் வந்து மேக்ஸ் எல்லாம் வந்து 25 அவுட் ஆஃப் 25 போட்டிருக்கலாம். 2 கொஸ்டின் எப்படி கேர்லெஸ் பண்ணனே தெரில. வந்து பார்த்தோன்னே தான் தெரியுது அது தப்பாக இருக்குது. நிறையா ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ண தான் அது கரெக்டாக. நான் டெஸ்ட் பேட்சஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டுட்டேன். அதுதான் பெரிய விஷயம். டைம் மேனேஜ் பண்ண முடியுதா 3 hours? 3 ஹவர்ஸ்க்குள்ளே முடிச்சிட்டேன். அது முடிச்சிட்டேன். அதை இன்னும் கொஞ்சம் அங்கே போகிற ப்ரெஷரில் 15 மினிட்ஸ் முன்னாடியே முடித்தேன். அந்த டைம் இருந்திருந்தா கூட ஒரு 4 கொஸ்டின் போட்டிருக்கலாம். இப்போ ஒரு கொஷனுக்கு இதுதான் கன்ஃபார்ம் ஆன்சர் அப்படின்னு தெரிஞ்ச அப்புறம் ஷேட் பண்ணுவீங்களா, இல்லை 1 to 200 அந்த ரேஞ்சில் பண்ணுவீங்களா? கன்ஃபார்மாக தெரிஞ்ச அப்புறம் தான் ஷேட் பண்ணுவேன். அப்படி தெரியாத பிளாங்காக விட்டுட்டு கடைசியிலேருந்து வரணும். அவங்க சம்டைம்ஸ் இன்விஜிலேட்டர் ப்ரெஷர் போகிறனால டக்குன்னு ஷேட் பண்ணிட்டு போகணும். அப்படின்றப்ப தெரிஞ்ச கொஸ்டின் கூட தப்பாக ஷேட் பண்ணுற மாதிரி. இப்போ நீங்கள் படிக்கிற ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு என்ன மெசேஜ் சொல்லுவீங்க? 2026 தேர்வு வருது, இந்த ஓராண்டை எப்படி பயன்படுத்தலாம், என்ன மெசேஜ் சொல்கிறீங்கன்றது சொல்லுங்கள். இல்லை, டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் ஏதாச்சும் முடிச்சு வச்சுட்டா ஈஸியாக வேலை வாங்கிடலான்னு தோணுது. டைப் ரைட்டிங்கோ ஸ்டெனோ. ஏன்னா இப்போ 4000 போஸ்ட் போடுறாங்கன்னா 4000த்துக்குமே எல்லாரும் எலிஜிபிள் கிடையாது. பாதி பேர் ஜேஏக்கு எலிஜிபிளாக இருப்பாங்க, பாதி பேர் டைப்பிஸ்ட்டு, பாதி பேர் ஸ்டெனோ. இப்போ இது 3மே முடிச்சு வச்சிருந்தா அந்த 4000 போஸ்ட்டுக்குமே எலிஜிபிளாக இருப்பாங்க. ஜேஏல கிடைக்காதுனா டைப்பில் கிடைக்க போகுது, டைப்பில் கிடைக்காதுனா ஸ்டெனோவில் கிடைக்க போகுது. அதனால டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் முடிச்சு வச்சுட்டா அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு 1 ஆண்டோ இல்லை 2 ஆண்டோ நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம் இல்லையா டைமு? இப்போ எங்கள் சார்லாம் வந்து இங்கே தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். ஃப்ரீயாக தான் சொல்லி தராரு ஸ்டெனோ. சில இடத்துலலாம் 80,000 90,000 வாங்கிட்டு இருக்கான். அவர் கை காசை போட்டு அவங்க வீட்டில் ஸ்டே பண்ண வச்சு ஃபுட்டும் அக்கமடேஷன் எல்லாம் கொடுத்து இப்போ நானாச்சும் 174 ஓவரால். இப்போ எனக்கு முன்னாடி எடுத்தவங்க அவங்க இன்ஸ்டியூட்லேருந்து படித்தவங்க ஒரு ஆள் 45 ஓவரால், 30 ஓவரால், 20 ஓவர் இப்படி வந்து எடுத்தாங்க. ஸோ அவர் தான் எல்லாத்துக்கும் ரீசன். முடிஞ்சால் அவரை கூப்பிட்டு ஒரு இன்டர்வியூ மாதிரி எடுங்க. ஓகே. உங்கள் ஃபேமிலியிலலாம் சப்போர்ட் பண்ணாங்களா படிக்கிறதுக்கு? இல்லை, ஃபேமிலி சப்போர்ட் தான். நான் ஆக்சுவலாக என் மைண்ட் செட்லாம் வந்து ஒரு அட்டம் போட்டுட்டு லீவ் ஆகுறது தான் என்னோட ஐடியாவே. எங்கள் அண்ணன் வந்து பேங்க்கில் வேலை பார்க்குறாங்க. அவரும் நான் சொன்னேன்ல ஃப்ரீ இன்ஸ்டியூட் அங்கே படித்து வேலை வாங்கினவங்க தான். அப்போ அவங்க சொல்லி தான் ஸ்டெனோ முடித்தேன். ஸ்டெனோ முடிச்சுட்டு ஒரு அட்டம் போட்டேன். அதுக்கப்புறம் வேணாம் அப்படின்னு தோணுச்சு. ஒரு ஐடி கம்பெனியில் ப்ளேஸ் ஆனேன். அதுவும் எங்கள் அப்பா விடலை. இல்லை, வேலைக்கு போவேணா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் ஹோல்ட் பண்ணி படி அப்படின்னு சொல்லி படித்தது. இந்த மொமெண்ட் எப்படி இருக்குது? இப்போ ஆர்டர் வாங்கிட்டீங்க, ஃபோட்டோ எடுத்திருப்பீங்க, ஜாலியாக இருக்குது. அவர் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த ரிசல்ட்டும் நான் எதிர்பார்க்காம ஒரு ஆஃபர் லெட்டரும் வாங்கி வச்சுட்டேன் 4 LPAல. அதுக்கும் என்ன விடலை அவர். நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருந்தார். ரிசல்ட்டுக்கு முன்னாடியே நீ அடுத்த அட்டம்ப்ட் படி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். இந்த அட்டம் நான் சரியாக பண்ணலை, நான் சொன்னேன் கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி. அப்படி நான் சொல்லும்போது இல்லை இந்த வேலை கிடைக்கிறனா பரவாயில்ல, அடுத்த வேலை வர வரைக்கும் நான் வேலைக்கு போகிறேன், நீ படி அப்படின்னு சொன்னவர் எங்கள் அப்பா தான். உள்ளே என்னென்னலாம் செக் பண்ணுவாங்க அதை பற்றி சொல்லு. சிவியில் என்ன, நம்ம அப்லோட் பண்ண சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, வேறு 10th 12th மார்க் ஷீட்ஸு, பிஎஸ்டிஎம் வச்சுருந்தா பிஎஸ்டிஎம், அது இல்லைன்னா டைப் ரைட்டிங் ஸ்டெனோ சர்டிஃபிகேட்ஸ். மொபைல் டிஸ்ட்ராக்ஷன் இருந்திருக்கா உங்களுக்கு படிக்கிறப்ப? பயங்கரமாக இருக்கும் ப்ரோ. மொபைல் டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் எப்படி? அதெல்லாம் நிறையா இருக்கும். கண்ட்ரோல் பண்ணீங்க இல்லை எப்படி மேனேஜ் பண்ணீங்க? கண்ட்ரோல் பண்ணதுன்னா மொபைல் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. ஆக்சுவலாக அந்த பிடிஎஃப்லேருந்து எல்லாமே ஃபோனில் தான் வரும். அந்த குறிப்பிட்ட பீரியடுக்கு மட்டும் தொடமாட்டேன். வேறு எந்த வீடியோஸும் பார்க்காம, லைக் சினிமா ரிலேட்டடாக பார்க்காம அந்த மாதிரி என்ன நானே ஹோல்ட் பண்ணுவேன்.